ஸோ கைஸ், இது வந்து பார்ட் 2, அதாவது தமிழுக்கான டீகோடிங், சிலபஸ் டீகோடிங் தான் பார்த்துட்ருக்கோம். பார்ட் 1 வந்து 21 மினிட்ஸ் கிட்ட போயிடுச்சு. அதனால தான் பார்ட் 2 வந்து எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்ட் 2 பார்ப்போம். இது வந்து நம்ம என்ன போன இதில் வந்து பார்த்தோன்னா, டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் சிலபஸ், டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் சிலபஸோட ஃபுல்லாக வந்து பகுதியாக ஆ இ இந்த மூணுத்துலேயும் உள்ள என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இப்போ வந்து இது வந்து சிலபஸ் பார்த்துட்டோம். அதனால் நியூவாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். இப்போ வந்து தமிழ் புக்கில் உள்ள 6th to 12th, அதாவது நியூ அண்ட் ஓல்டில் இருக்கிற என்னென்ன இயல் இருக்குது. அதாவது இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நியூ 6th இருக்குன்னா 9 இயல் இருக்கும். 7th எடுத்திங்கன்னா 9 இயல். அது மாதிரி எல்லாத்துலேயும் 9 இயல் இருக்கும். இதெல்லாம் ஓல்டு புக்லேயே வந்து 9 இயல் இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி நிறையா இயல் இருக்கிறனால ஒரு இயர்லேயும் நம்ம வந்து 6th என்ன இருக்குது, 7th என்ன இருக்குது, ஓல்டில் என்ன இருக்குது, 11th 12th எல்லாமே வந்து பார்த்துருவோம் சிறப்பு தமிழில். இப்படி பார்த்தா தான் வந்து இப்போ இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க அப்படின்னு நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ வந்து ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். இப்போ வந்து 6th நியூ இயல் 1 பொறுத்த வரைக்கும் இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர்த்தமிழ், கனவு பழித்தது, இதை வந்து கேட்டிருக்காங்க. இப்போ தமிழ் இந்த மாதிரி பிளாக்ல எழுதியிருக்கிறது வந்து இலக்கணம்னு அர்த்தம். இந்த மாதிரி பிளாக்ல எழுதியிருக்கிறது இலக்கணம். இலக்கண டாபிக்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக தெரியறதுக்காக நான் வந்து பிளாக் எழுதியிருக்கேன். மற்றது எல்லாமே செய்யுள், உரைநடை, மீதி இலக்கியம் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து இதான் வந்து இயல் 1 கொடுத்துருக்காங்க. இயல் 2 வந்து சிலப்பதிகாரம், காணி நிலம், சிறகின் ஓசை, கிழவனம், கடவுளும். அடுத்து வந்து இது இலக்கணம், முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். அப்புறம் வந்து திருக்குறள். இந்த மாதிரி திருக்குறள் வந்து ப்ரௌன் கலர் எழுதியிருப்பேன். திருக்குறள் ப்ரௌன் கலர் எழுதியிருப்பேன். இலக்கணத்தை வந்து பிளாக் கலர் எழுதியிருப்பேன். மற்றதெல்லாம் ப்ளூ கலர் தான் எழுதியிருப்பேன். அதை வந்து நீங்கள் பார்த்து கிளாரிஃபை பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து இயல் 3 பார்ப்போம். இயல் 3 வந்து அறிவியல் ஆத்திச்சூடி, அறிவியலால் ஆழ்வம். அடுத்து வந்து கணினியின் நண்பன். அடுத்து ஒளி பிறந்தது. இது வந்து இலக்கணம். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள், முதல் மற்றும் மொழியில் முதல் மற்றும் இறுதி எழுத்துக்கள் வந்து கேட்டிருப்பாங்க. அடுத்து இதான் வந்து பருவம் 1 முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி 3 பருவம் இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்ட்லேயும் 3 பருவம் இருக்கும். 6th மட்டும் நான் ஒரு ஆரஞ்சு கலர் எழுதி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். 7th 8th 9th 10th 11th வந்து அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்க மாட்டேன். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிஞ்சிடும் படிக்க ஆரம்பிக்கிறப்ப. வந்து 6th பேசிக்னால கொடுத்துருக்கேன். அடுத்து இயல் 4 வந்து மூதுரை, துன்பம் வெல்லும் கல்வி, கல்விக்கண் திறந்தவர் காமராசர், அப்புறம் வந்து நூலகம் நோக்கி. அடுத்து வந்து இது வந்து இலக்கணம், இன எழுத்துக்கள். அடுத்து வந்து இயல் 5 ஆசரக்கோவை, கண்மணியே கண்ணுரங்கு, தமிழர் பெருவிழா, மனம் கவரம் மாமல்லபுரம். அடுத்து வந்து இது இலக்கணம், மயங்கொலிகள். இது வந்து திருக்குறள். அடுத்து இயல் 6 நானிலம் படைத்தவன், கடலோட விளையாடு, வளரும் வணிகம், உழைப்பே மூலதனம். அடுத்து வந்து இது இலக்கணம், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். அடுத்து இரண்டாம் பருவம் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து இயல் 7. இயல் 7 வந்து பாரதம் அன்றைய நாற்றங்கால், தமிழ்நாட்டில் காந்தி, வேல் நாச்சியார். அடுத்து வந்து 4 வகை சொற்கள். இது வந்து இலக்கணம். அடுத்து இயல் 8 வந்து பராபர கண்ணி, நீங்கள் நல்லவர், பசிப்பினி போக்கிய பாவை, பாதம். இது வந்து இருக்கு. இது வந்து இலக்கணம், பெயர் சொல். பேச்சில் வந்து இலக்கணம். அடுத்து திருக்குறள் இருக்குது இயல் 8. அடுத்து இயல் 9 வந்து ஆசை ஜோதி, மனிதநேயம், முடிவில் ஒரு தொடக்கம். அடுத்து வந்து அணி இலக்கணம். இது வந்து இலக்கணம். அடுத்து வந்து திருக்குறள். ஸோ வந்து இதுதான் வந்து 6th நியூ புக் வந்து கண்டிப்பாக அவ்வளோதான். அடுத்து வந்து 6th ஓல்டு புக் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து வாழ்த்து. அடுத்து திருக்குறள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அன்புடைமை கொடுத்துருக்காங்க. அடுத்து தமிழ் தத்தா ஊவேசா. அடுத்து கடைசி வரை நம்பிக்கை. இது வந்து நான் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணால் தான் அந்த 11th வரைக்கும் நான் முடிக்க முடியும். ஏன்னா இதுவும் இல்லாட்டி ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே போயிடும். அதனால தான் வந்து ஸ்பீடாக வாசிக்கிறேன். இதை வந்து ஒரு ரீட் மாதிரி வாசிச்சுட்டு நம்ம இதுக்கப்புறம் இயல் வைஸாக பார்க்குறப்ப நம்ம வந்து தெளிவாக வந்து பார்ப்போம். அடுத்து வந்து இயல் 2 நாலடியார், பாரத தேசம், பறவைகள் பலவிதம், பாம்புகள். இது வந்து நிறையா சிலபஸில் வந்து கவர் ஆகிருக்காது. அதையும் சேர்த்து தான் சொல்லுவேன். இப்போ வந்து ஒரு நியூவாக இருக்கிறவங்களாம் பார்த்துக்குங்க. சிலபஸில் கவர் ஆகிறது மட்டும் நான் இதுக்கப்புறம் இதே பேப்பரை வந்து நான் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணியிருந்து இல்லாட்டி ஏதாவது ஒரு ஒயிட்னர் இல்லாட்டி மார்க்கரை வச்சு மார்க் பண்ணதுன்னா வந்து சிலபஸில் உள்ளது. இந்த மாதிரி பாம்புகள் இந்த மாதிரி இருக்கிற சிலபஸ் எல்லா டாப்பிக்னா வந்து நான் பிளாங்காக விட்டுறேன். அப்படி விட்டுறதுனால உங்களுக்கு வந்து எது சிலபஸ் இருக்குது இல்லைன்னு தெரிஞ்சுக்கும். ஸோ வந்து இவ்வளோ சிலபஸ்ன்னு பார்த்துக்காதீங்க. இது வந்து புக்கில் உள்ள கண்டென்ட்டு நம்ம வந்து சும்மா பார்த்துட்ருக்கோம் என்னென்ன புக்கில் கண்டென்ட் இருக்குன்னு. இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் வந்து சிலபஸில் வந்து உள்ளது, சிலபஸில் வந்து இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணியே தனியாக வந்து கொடுத்துட்றேன். அதை நீங்கள் பார்த்துக்குங்க.
இவ்வளோ சிலபஸில் இருக்குன்னு நீங்கள் வந்து பயந்துக்க வேணாம். அடுத்து வந்து இயல் 4 இசை அமுது பழமொழி 400 மகள் இந்திராவுக்கு நேர் எழுதி கடிதம். அடுத்து ஊர் திருவிழா ஒரு கலை விழா. இதான் இயல் 4. அடுத்து இயல் 5 சித்தர்பாடல் தாகம் இளமையில் பெரியார் கேட்ட கேள்வி தங்க மாம்பழமும். அடுத்து சூட்டுக்கோலம், இதான் இயல் 5. அடுத்து இயல் 6 வந்து புறநானூறு திண்ணையை இடித்து திருவாக்கு. அடுத்து தேசியம் காத்த செம்மல் எது பெரிய உண்மை, இதான் வந்து இயல் 6. அடுத்து இயல் 7 வந்து திருக்குறள் இனியவை கூறல். அடுத்து செய்யும் தொழிலே தெய்வம் கல்லிலே கலைவண்ணம் சாதனை பெண்மணி மேரி கியூரி. இவங்க வந்து சிலபஸில் கிடையாது, ஆனால் ஜிஎஸ்ல வந்து சிலது வந்து தமிழில் வந்து கவர் ஆகும், அதனால் இவங்க வந்து கவர் ஆவாங்க சிலபஸில். அடுத்து வந்து தனிப்பாடல் அந்த காலம் இந்த காலம் தயக்கம் இன்றி தமிழிலே பேசுவோம். அடுத்து நாடும் நகரமும். அடுத்து இயல் 9 குற்றால குறவஞ்சி மரமும் பழைய குடையும். அடுத்து எது பண்பாடு. அடுத்து வணக்கம் ஐயா. அடுத்து மொழி விளையாட்டுகள். ஸோ இதான் வந்து 6th வந்து இதோட முடிஞ்சிருச்சு. 6th முடிஞ்சிருச்சு. அடுத்து 7th பார்ப்போம். 7th நியூ புக்கில் முதல் பருவம். அடுத்து என்னன்னா இயல் 1 எங்கள் தமிழ் ஒன்றல்ல இரண்டல்ல. அடுத்து பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். அடுத்து சொலவடைகள். இதுனா வந்து செய்யுள் உரைநடை இலக்கியம்னு வரும். இந்த குற்றிலகுரம் வந்து இலக்கணம்னு வரும். 6 சொல்லியிருந்தேன். பிளாக் எழுதியிருந்தா இலக்கணம், ப்ரௌன் எழுதியிருந்தா திருக்குறள்னு சொல்லியிருந்தேன். அடுத்து இயல் 2 பார்ப்போம். காடு அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் விலங்குகள் உலகம் இந்திய வனமகன் 4 வகை குறுக்கங்கள், இது வந்து இலக்கணம். அடுத்து இயல் 3 புலித்தங்கிய குகை பாஞ்சை வளம் தேசியம் காத்த செம்மல் முத்துராமலிங்க தேவர். அடுத்து கப்பலோட்டிய தமிழ். இந்த 2 சாப்டர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் 7th பொறுத்த வரைக்கும். மற்ற எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து வந்து இலக்கணம் வழக்கு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அடுத்து இயல் 4 வந்து கலங்கரை விளக்கம் கவின்மிகு கப்பல் தமிழரின் கப்பற்கலை ஆழ்கடலின் அடியில். அடுத்து இலக்கிய வகை சொற்கள், இது வந்து இலக்கணம். அடுத்து இயல் 5 வந்து இன்பத்தமிழ் கல்வி அழியா செல்வம் வாழ்விக்கும் கல்வி பள்ளி மறுத்தெருப்பு. அடுத்து ஓரெழுத்து மொழி பகுபதம் ஓரெழுத்து ஒரு மொழி பகுபதம் பகாபதம், இது வந்து இலக்கணம். அடுத்து வந்து இயல் 6 வந்து ஒரு வேண்டுகோள் கீரைப்பாத்தியும் குதிரையையும் பேசும் ஓவியங்கள் தமிழ் ஒளிர் இடங்கள். அடுத்து தொழிற்பெயர் வந்து இலக்கணம் திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இதான் வந்து 2ஆம் இயல் முடிஞ்சிருச்சு. இது வந்து 3ஆம் பருவம் பார்ப்போம். இயல் 7 வந்து விருந்தோம்பல் வயலும் வாழ்வும் திக்கெல்லாம் புகழோரும் திருநெல்வேலி சீமையும் கவிகளும். அடுத்து வந்து அணி இலக்கணம் கொடுத்துருக்காங்க. அடுத்து இயல் 8 புதுமை விளக்கு அறம் எனும் கதிர் ஒப்புரவு நெறி அணி இலக்கணம் கொடுத்துருக்காங்க. திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அடுத்து இயல் 9 மலைப்பொழிவு தன்னை அறிதல் கண்ணியமிகு தலைவர் பயணம். அடுத்து இலக்கணம் வந்து ஆகுப்பெயர் கொடுத்துருக்காங்க. திருக்குறள் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ 7th நியூ வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து 7th ஓல்டு பார்ப்போம். இயல் 1 வந்து வாழ்த்து திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அடுத்து செம்மொழி தமிழ் ஊரும் பேரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் இப்போ 6th ஓல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் வந்து தனியாக மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் வந்து புக்கில் இருக்கும். 6th ஓல்டு புக்கில் வந்து ஒரு இயல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இலக்கணம் வந்து இலக்கணம் வந்து இருக்கும். இப்போ வந்து எப்படி இந்த மாதிரி இருக்குல்ல இலக்கணம் தமிழ் நியூவில் வந்து இருக்கிற மாதிரி தமிழ் ஓல்டுலேயும் இருக்கும், ஆனால் இதில் வந்து கண்டென்ட்டில் கொடுத்துருக்க மாட்டாங்க, புக்கில் ஆனால் இருக்கும். அதே மாதிரி 7th ஆனால் கொடுத்துட்டாங்க, கண்டென்ட்லேயே ஃபஸ்ட் பீரியடே கொடுத்தாங்க. ஸோ பார்ப்போம். சார்பெழுத்து வகைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இயல் 2 வந்து புறநானூறு முதுமொழி காஞ்சி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் கோவூர் கிளார் உயிர்மை ஆயுதம். அடுத்து இயல் 3 தனிப்பாடல் கணிதமேதை ராமானுஜம் நன்றி பரிசு, இது வந்து 4 வகை சொற்கள். இயல் 3 உள்ள இலக்கணம். இயல் 4 உள்ளது திரிகடுகம் காந்தியடிகள் கடிதம் உரியது. அடுத்து இருகுறி பெயரும் காரண பெயரும், இது வந்து இயல் 4 உள்ள இலக்கணம். இயல் 5 உள்ளது திருவாரூர் நான்மணி மாலை மெய்ப்பொருள் கல்வி தூங்கா நகர் அறிவு நுட்பம், இது வந்து இலக்கணம். 6 வகை பெயர் சொற்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து இயல் 6 ஏர்முனை அம்மானை நெசவு நிலைத்த செல்வம் கல்வி செல்வம். அடுத்து இலக்கணத்தில் வினைமுற்று பெயரச்சம் வினையச்சம் கேட்டிருக்காங்க. அடுத்து இயல் 7 பொங்கல் வழிபாடு உழவின் சிறப்பு இயற்கை வேளாண்மை தூரத்து ஒளி வேற்றுமை அடைமொழி மோவகை போலிகள், இதெல்லாம் வந்து இலக்கணம். அடுத்து இயல் 8 வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே திருக்குறள் எடுத்திருக்காங்க. அடுத்து முக்கூடல் பல்லு தமிழக விளையாட்டுகள் நண்பன் சொல் வந்து இலக்கணம். அடுத்து இயல் 9 எங்கள் தமிழ் சீவக சிந்தாமணி
ஓவியக்கலை, கோடைக்குணம், அடுத்து வந்து அணி இலக்கணம். இதான் வந்து 7th ஓல்டு வந்து கவர் ஆகிடுச்சு. ஸோ 7th நியூ அண்டு ஓல்டு வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து 8th பார்ப்போம். பின்னாடி வந்து கொஞ்சம் நாய் வந்து கத்திக்கிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து கன்சிடர் பண்ணிக்காதீங்க. வந்து மார்னிங்கில் எடுக்கிறனால இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சு நிறையா பேர் இந்த டிஎன்பிஎஸ்சி அவேர்னஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ வந்து மார்னிங்கில் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நாய் கத்துறது வந்து கொஞ்சம் வந்து பார்த்துக்குங்க. அடுத்து வந்து 8th நியூ வந்து இயல் 1ல் வந்து தமிழ் மொழி வாழ்த்து, தமிழ் மொழி மரபு, தமிழ் வரி வடிவ வளர்ச்சி, அடுத்து சொற்பூங்கா, இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து எழுத்துக்களின் பிறப்பு, இது வந்து இலக்கணம். அடுத்து 8th நியூ புக்கில் இயல் 2ல் ஓடை, கோணக்காத்துப்பாட்டு, நிலம் போது, வெட்டுக்கிளியும் சருகுமானம், அடுத்து இலக்கணத்தில் வந்து வினைமுற்று, திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அடுத்து இயல் 3ல் வந்து நோயும் மருந்தும், வருமுன் காப்பும், தமிழர் மருத்துவம், தலைக்குள் ஓர் உலகம், அடுத்து வந்து எச்சம் இலக்கணம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இயல் 4ல் வந்து கல்வி அழகு அழகு, புத்தியை தீட்டு, பல்துறை கல்வி, ஆன்ற குடிப்பிறத்தல், அடுத்து வந்து இலக்கணத்தில் வேற்றுமை கேட்டிருக்காங்க. இயல் 5ல் வந்து திருக்கேதாரம், பாடறிந்து ஒழுகுதல், நாட்டுப்புற கைவினை கலைகள், தமிழர் இசைக்கருவிகள், அடுத்து இலக்கணத்தில் தொகாநிலை தொடர்கள், அடுத்து திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அடுத்து இயல் 6ல் வந்து வளம் பெருக, மலைச்சோறு, கொங்கு நாட்டு வணிகம், காலம் உடன் வரும், அடுத்து வந்து இலக்கணத்தில் புணர்ச்சி கேட்டிருக்காங்க. அடுத்து இயல் 7ல் வந்து படைவேலம், விடுதலை திருநாள், பாரத ரத்னா எம்ஜிஆர், அறிவுசால் ஔவையார், அடுத்து வல்லினம் மிகும் இடங்களும் மிகா இடங்களும் இந்த இலக்கணத்தில் கேட்டிருக்காங்க. அடுத்து இயல் 8ல் வந்து ஒன்றை குலம், மெய்ஞான ஒளி, அயோத்திதாசர் சிந்தனைகள், மனித எந்திரம், அடுத்து இலக்கணத்தில் யாப்பு இலக்கணம், அப்புறம் திருக்குறள் கேட்டிருக்காங்க. இயல் 8ல் வந்து உயிர் குணங்கள், இளைய தோழனுக்கு, சட்டமேதை அம்பேத்கர், பால் மனம், அணி இலக்கணம், இது அணி இலக்கணம் இலக்கணம், அடுத்து திருக்குறள் கேட்டிருக்காங்க. அடுத்து தமிழ் ஓல்டில் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க பார்ப்போம். 8th நியூ முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து 8th ஓல்டு பார்க்குறோம். இயல் 1ல் வந்து வாழ்த்து, திருக்குறள், தமிழ் வளர்த்த சான்றோர்கள், ஜியு போப், அப்புறம் இலக்கணத்தில் வந்து குற்றியலுகரம், முற்றியலுகரம், இந்த 3 கொடுத்துருக்காங்க. இயல் 2ல் வந்து இனியவை 40, தமிழ் பசி, செய்தி உருவாகும் வரலாறு, மகிழ்ச்சிக்கான வழி, அடுத்து இலக்கணத்தில் இலக்கிய வகை சொற்கள். அடுத்து இயல் 3ல் வந்து திருவள்ளுவ மாலை, நலவெண்பா, உலகம் உள்ளங்கையில், அடுத்து ஆவணம், அடுத்து இலக்கணத்தில் இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து இயல் 4ல் வந்து விவேக சிந்தாமணி, பாரத தாய், இந்திய விடுதலை போரில் தமிழக பெண்களின் பங்கு, மரத்தின் வேண்டுகோள், அடுத்து இலக்கணத்தில் தொகாநிலை தொடர்கள் இலக்கணத்தில் கேட்டிருக்காங்க. அடுத்து இயல் 5ல் வந்து திருமந்திரம், தேம்பாவணி, நாடகக்கலை, கண் திறந்தது, அடுத்து இலக்கணத்தில் ஆகுப்பேர். அடுத்து இயல் 6ல் வந்து கம்பராமாயணம், விழுதும் வேறும், காட்டு உயிர்கள், சென்னை அருங்காட்சியகம், இலக்கணத்தில் வேற்றுமை. அடுத்து இயல் 7ல் என்ன கேட்டிருக்காங்கன்னா திருக்குறள் கேட்டிருக்காங்க. திருவருட்பா, தமிழர் வானியல், கலிலியோ கலிலி, அடுத்து புணர்ச்சி இல்லை என்னென்னா இயல்பு விகாரம் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து இயல் 8ல் வந்து வெள்ளி பாரதம், யார் கவிஞன், தேவநேய பாவனர், மனம் நுகர்ந்ததற்கு பணம், அடுத்து புணர்ச்சியில் உயிரிரு, உடம்பெடுமை, மெய்யிரு. அடுத்து இயல் 9ல் முத்து குமாரசாமி இளைத்தமிழ், இலக்கியத்தில் நகைச்சுவை, குழந்தையின் இயல்பு, அடுத்து யாப்பு அணி. அடுத்து 8th நியூ அண்ட் ஓல்டு புக்கில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்த்துட்டோம். அடுத்து 9th நியூவில் பார்ப்போம். அடுத்து இயல் 1ல் வந்து திராவிட மொழி குடும்பம், தமிழோவியம், தமிழ் வீடு தூது, வளரும் செல்வம், இலக்கணம் வந்து தொடர் இலக்கணம். அடுத்து இயல் 2ல் நீரின்றியமையாத உலகு, பட்டமரம், பெரிய புராணம், புறநானூறு, தண்ணீர், துணை வினைகள், இதெல்லாம் வந்து இலக்கணம். அடுத்து இயல் 3ல் வந்து ஏறுதழுவுதல், மணிமேகலை, அகலாய்வுகள், வளிலம் மிகும் இடங்கள், அடுத்து மிகா இடங்கள் வந்து இயல் 4ல் வந்துடும். அடுத்து இயல் 4ல் வந்து இயந்திரங்களும் இணைய வழி பயன்பாடும், ஓ என் சமகால தோழர்களே, உயிர் வகை, வினையும் சாடுவோம், உயிர் வகை வந்து ஒரு சாப்டர், விண்ணையும் சாடுவோம் ஒரு சாப்டர். அடுத்து இயல் 5ல் கல்வியில் சிறந்த பெண்கள், குடும்ப விளக்கு, சிறுபஞ்ச மூலம், வீட்டிற்கோர் புத்தகசாலை, அடுத்து இடைச்சொல், உரிச்சொல் வந்து இலக்கணம். அடுத்து இயல் 6ல் வந்து வணிக வாயில், நான்மாடக்கூடல், மதுரை காஞ்சி, சந்தை, ஆகுப்பெயர் வந்து இலக்கணம், திருக்குறள் கேட்டிருக்காங்க. இயல் 7ல் வந்து சிற்பக்கலை, ராவண காவியம், நாச்சியார் திருமொழி, செய்தி, புணர்ச்சி, இது இலக்கணம். அடுத்து இயல் 8 பொறுத்த வரைக்கும் பழந்தமிழர் சமூக வாழ்க்கை, சிவக சிந்தாமணி, முத்தொள்ளாயிரம், இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு,
பொருள் இலக்கணம், இது வந்து இலக்கணம். அடுத்து வந்து இயல் 9ல் பெரியாரின் சிந்தனைகள், ஒளியின் அழைப்பு, தாவோ தே ஜிங், யசோதர காவியம், மகனுக்கு எழுதிய கடிதம், அடுத்து இலக்கணம், யாப்பு இலக்கணம். அடுத்து இயல் 10, அதாவது 9th நியூ பொறுத்த வரைக்கும் புது எடிஷனில் வந்து இயல் 10 வரைக்கும் இருக்கும், அதை பார்த்துக்கணும். விரிவாகும் ஆளுமை, அக்கறை, குறுந்தொகை, தாய்மைக்கு வறட்சி இல்லை. அடுத்து வந்து இலக்கணத்தில் அணி இலக்கணம், அடுத்து திருக்குறள் கேட்டிருக்காங்க. இதான் வந்து 9th நியூ புக்கில் உள்ளது. அடுத்து 9th ஓல்டு புக்கில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். என்ன இருக்குன்னா, இயல் 1ல் வாழ்த்து, திருக்குறள் கொடுத்துருக்காங்க, திராவிட மொழிகள், மாமரம், எழுத்து இலக்கணம் கொடுத்துருக்காங்க. இயல் 2 பொறுத்த வரைக்கும் சிறுபஞ்சமூலம், பாஞ்சாலி சபதம், இக்கால கவிதைகள், கண்ணதாசன் கவிதை இன்பம். அடுத்து சொல்ல வந்து இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பகாபதம், பகுபதம். ஆகுபேரை பொறுத்த வரைக்கும் எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் இருக்குது. அடுத்து பொருள்கோள், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்டுருக்காங்க இப்போ லாஸ்ட் 2 எக்ஸாம்லையும். ஆற்று நீர் பொருள், மொழி மாற்று பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், இது வந்து 3மே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்த இயர்லேயும் வந்து ஒரு 3 வரும், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த பொருள்கோளில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். அடுத்து இயல் 3 பொறுத்த வரைக்கும் ஓய்வும் பயணம், திருவிளையாடற் புராணம், அடுத்து கடற்பயணம், ஹெலன் கில்லர். அடுத்து யாப்பில் வந்து இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் செயல் உறுப்புகள், எழுத்து அசை சீர். அடுத்து அணியில் வந்து இல்பொருள் உவமனை, வேற்றுமை பொருள் வைப்பணி. அடுத்து இயல் 4 பொறுத்த வரைக்கும் இலக்கணம் திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்பம், பெருந்தலைவர் காமராசர், மூவா கடிதம். அடுத்து பெயர் சொல் இலக்கணத்தில் தொழில் பண்பு. அடுத்து வளாநிலை, வலுவமைதி கேட்டிருக்காங்க இலக்கணத்தில். அடுத்து இயல் 5ல் முத்தொள்ளாயிரம், கலிங்கத்து பரணி, உலகாவிய தமிழர், திருவிக்காவின் தமிழ் பணி. அடுத்து இலக்கணத்தில் ஆகுப்பெயர், லாகுப்பெயர், தானி ஆகுப்பெயர். பொருள்கோளில் வந்து இது இம்பார்ட்டண்ட்டு, அதில் இது கண்டினியூஷன் ஆகுது. அடுத்தது 4வது பிற்பூட்டு பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள். அடுத்து இயல் 6ல் வந்து உமர்கையாம் பாடல்கள், மணிமேகலை, உணவே மருந்து, நோய் நீக்கும் மூலிகைகள். அடுத்து இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் யாப்பு அணியில், செய்யுள் உறுப்பு யாப்பில், வேற்றுமை அணியில். அடுத்து இயல் 7ல் திருக்குறள் கொடுத்துருக்காங்க. பெண்மை, பில்லாடி வெள்ளியம்மை, ராணி மங்கம்மாள். பெயர் சொல்ல வந்து மூவி பெயர்கள். அடுத்து புணர்ச்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து இயல் 8 பொறுத்த வரைக்கும் தட்சிணிய யாத்திரிகம், பொங்கல் திருவிழா, நேர்மை. இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஆகு பெயர் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னா கருவி ஆகுப்பெயர், ஊமை ஆகுப்பெயர், காரியவாகுப்பெயர், கர்த்தாவாகுப்பெயர் கொடுத்துருக்காங்க. பொருள்கோளை பொறுத்த வரைக்கும் அலைமறியாப்பு பொருள்கோள், கொண்டு கூட்டு பொருள்கோள், அடிமறி மாற்று பொருள்கோள். இந்த பொருள்கோள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, வந்து பார்த்துக்குங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து இயல் 9 புறநானூறு, குறுந்தொகை, உயிர்கோளம், நல்ல உள்ளம். அடுத்து இலக்கணத்தில் யாப்பு செய்யுள் உறுப்புகள், அடித்தொடை, அணியில் ஏகதேச உருவக அணி, நிரல் நிறை அணி. அடுத்து இதுதான் வந்து 9th ஓல்டு நியூ முடிஞ்சிருச்சு. அடுத்து 10th நியூ பார்ப்போம். 10th நியூ பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இயரில் என்ன கொடுத்துருக்காங்க, அன்னை மொழியே, தமிழ்ச்சொல் வளம், இருட்டுற மொழிதல், உரைநடையின் அணி நலன்கள். அடுத்து எழுத்து சொல் இலக்கணம் கேட்டிருக்காங்க. இயல் 8ல் கேட்கிறதா என் குரல், காற்றை வா, முல்லைப்பாட்டு, கோயிலிலே ஒரு தோணி. அடுத்து தொகை நிலை தொடர்கள் இலக்கணம். இயல் 3ல் வந்து விருந்து போற்றுதும், காசி காண்டம், மலைப்படுகடாம், கோப்பல்லபுரத்து மக்கள். அடுத்து தொகைநிலை மேலே இங்கே தொகாநிலை தொடர்கள். அடுத்து திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அடுத்து இயல் 4 செயற்கை நுண்ணறிவு, பெருமாள் திருமொழி, பரிபாடல், விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை. அடுத்து இலக்கணம் பொறுத்த வரைக்கும் பொது கொடுத்துருக்காங்க. இயல் 5ல் வந்து மொழிபெயர்ப்பு கல்வி, நீதி வெண்பா, திருவிளையாடற் புராணம், புதிய நம்பிக்கை. அடுத்து வினா விடை வகைகள் வந்து அப்புறம் பொருள்கோள், இது வந்து இலக்கணத்தில் வந்து கேட்டிருக்காங்க இயல் 5ல். அடுத்து இயல் 6ல் வந்து நிகழ்கலை, பூத்தெடுத்தல், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், கம்பராமாயணம், பாய்ச்சல். அடுத்து இலக்கணத்தில் அகப்பொருள் இலக்கணம் கேட்டிருக்காங்க, திருக்குறள் கேட்டிருக்காங்க. அடுத்து இயல் 7ல் சிற்றக்கல் ஒளி, தன் வரலாறு. அடுத்து ஏர் புரிதா, மெய்கீர்த்தி, சிலப்பதிகாரம், மங்கையாராய் பிறப்பதற்கே, புறப்பொருள் இலக்கணம் கேட்டிருக்காங்க. அடுத்து இயல் 8ல் சங்க இலக்கியத்தில் அறம், ஞானம், காலக்கணிதம், ராமானுசர் நாடகம். அடுத்து வகை கேட்டிருக்காங்க, அலையுறுதல் கேட்டிருக்காங்க. அடுத்து இயல் 9ல் ஜெயகாந்தம், நினைவு இதழ். அடுத்து சித்தாளு, தேம்பாவணி, ஒருவன் இருக்கிறான். அடுத்து அணி, திருக்குறள். அடுத்து இது வந்து பன்முக கலைஞர்ன்றது 2024 மே மாதம் தான் இந்த சிலபஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் இதுவும் ஆட் பண்ணி இதை வந்து சேர்த்து படிச்சுக்கணும். கலைஞரை பற்றி ஒரு சாப்டரை கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ 10th நியூ பார்த்துட்டோம். இப்போ 10th ஓல்டு பார்ப்போம். அடுத்து இயல் 1ல் வந்து என்னென்னா வாழ்த்து, திருக்குறள்,
ஏலாதி, உயர்தனி செம்மொழி, பரிதிமாற் கலைஞர். அடுத்து எழுத்து இலக்கணம். அடுத்து 7 2ல் சிலப்பதிகாரம், தமிழ் வளர்ச்சி, பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள், மெல்ல மெல்ல மற. அடுத்து சொல் இலக்கணம். அடுத்து 7 8ல் கம்பராமாயணம், அண்ணல் அம்பேத்கர், அன்றாட வாழ்வில் சட்டம். அடுத்து பொது, இதுவும் இலக்கணம். 7 4ல் நற்றிணை, புறநானூறு, பேச்சுக்கலை, அண்ணாவின் கடிதம். அடுத்து இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் வினா வகை, விடை வகை, ஒரு பொருட்பன்மொழி. அடுத்து 7 5 பொறுத்த வரைக்கும் பெரிய புராணம், திரைப்படக்கலை உருவான கதை, பாரத ரத்னா எம்ஜிஆர். அடுத்து ஊம உருவுகள் இலக்கணம். 7 6ல் தமிழ் விடுத்துவது, தொன்மை தமிழகம், தற்கால தொல்லியல் ஆய்வுகள். அடுத்து புணர்ச்சி இலக்கணத்தில் கேட்டிருக்காங்க. 7 பொறுத்த வரைக்கும் திருக்குறள், வேதாரம், தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள், புரட்டை ஒளி. அடுத்து பொருள் இலக்கணத்தில் அகப்பொருளை பற்றி கேட்டிருக்காங்க இலக்கணத்தில். 7 8ல் சீராப்புராணம், காந்தியம், அடித்தளம். அடுத்து புறப்பொருள். அடுத்து 7 8 பொறுத்த 7 9 பொறுத்த வரைக்கும் கலித்தொகை, நந்தி கிளம்பகம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவருட் பிரகாச வள்ளலார். அடுத்து அயோத்திதாச பண்டிதர். அடுத்து 7 9 பாவகைகள். 7 10 நிற்க நேரமில்லை, பல்துறை வேலைவாய்ப்புகள், நூலகம், அணி இலக்கணம். அடுத்து 11th பார்ப்போம். இந்த 11th 12th தான் 4 புக்கு இருக்கும், மொத்தம் 8 புக்கு. ஸோ ஒரு புக்லேயும் என்னென்ன இருக்குது, அதாவது தமிழ் நியூவில் உள்ள ஜென்ரல், அடுத்து அட்வான்ஸ் தமிழ் இருக்கும். அடுத்து தமிழ் 11th தமிழில் ஓல்டில் ஜென்ரல் புக்கு இருக்கும், அட்வான்ஸ் தமிழ் இருக்கும். ஸோ மொத்தம் 11th 4 புக்கு இருக்கும். அதே மாதிரி 12th ஜென்ரலில் ஒரு புக்கு, ஜென்ரல் புக்கு ஒன்று, அடுத்து அட்வான்ஸ் தமிழ் ஒன்று. அதே மாதிரி 12th ஓல்டு புக்கில் ஜென்ரல் புக்கு ஒன்று, அட்வான்ஸ் தமிழ் ஒன்று. ஸோ இதுலேயே 4 புக்கு, மொத்தம் 8 புக்கு 11th 12th மட்டுமே. நல்லா பார்த்துங்க. ஸோ இப்போ என்ன பார்த்துருக்கோம்னா 6th 10th வரைக்கும் உள்ள போத்து நியூ அண்ட் ஓல்டு புக்கு பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 11th 12th இந்த 8 புக்கையும் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம டிஎன்பிசிலேருந்து டிஎன்பிசி மெட்டீரியல் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் சேர்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தமிழில் 100க்கு 98க்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். அதாவது இதுனா நியூ புக்கு, ஓல்டு புக்கு, 6th to 12th, 6th to 12th. இது இல்லாமல் இதுலேயே ஒரு 92 மார்க் வந்துடும். இந்த புக்கு நீங்கள் படிச்சிட்டாலே ஃபுல்லாக அட்டை படிச்சிங்கன்னா 92 மார்க் வந்துடும். இது இல்லாமல் டிஎன்பிசி மெட்டீரியல்னு வெப்சைட்லேருந்து இருக்கும். நீங்கள் போய் சும்மா கூகுளில் அடித்து பார்த்தாலே வரும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 2 to 3 மார்க் வந்துடும். இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்கள் லாஸ்ட் ஒரு 12 to 15 இயர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தமிழில் 100க்கு 98க்கு மேலே கண்டிப்பாக எடுத்துடலாம். 2025 கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அப்போ தான் நமக்கு மற்ற ஜிஎஸ்டியில் உள்ள பேர்டன்லாம் அப்படியே குறையும். மேக்ஸ்லேயே கொஞ்சம் பேர்டன் குறையும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 22க்கு மேலே எடுத்துட்டால் ரொம்ப பெட்ரு. நான் எல்லாத்தையும் பற்றி தனித்தனியாக பேசுகிறேன். ஜிஎஸ்க்கு என்ன படிக்கணும், மேக்ஸ் என்ன படிக்கணும், தமிழுக்கு என்ன படிக்கணும், ஷார்ட்கட்டோட எல்லாமே பார்ப்போம். இன்னொரு 1 வீக் டைம் கொடுங்க, நான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி இதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் கொடுத்துட்றேன். அடுத்து 11th பார்த்துருவோம். 7 1ல் யுகத்தின் பாடல், பேச்சு மொழியும் கவிதை மொழியும், நன்னூல் பாயிரம், 6ஆம் திணை. அடுத்து இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள், மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து இயல் 2ல் இயற்கை வேளாண்மை, ஏதலி குருவிகள், காவியம், திருமலை முருகன், பல்லு, ஐங்குறுநூறு, ராணி டாக்டர், புணர்ச்சி. இதில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எல்லாமே சிலபஸில் கவர் ஆகுது. சில டாபிக் சிலபஸில் கவர் ஆகாமல் இருக்கும். நான் அதையும் தனியாக நான் ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டுறேன். இது சிலபஸில் கவர் ஆகும், சிலபஸில் நாட் கவர்டு அப்படின்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தேவைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஸோ பார்ப்போம். அடுத்து இயல் 3ல் மலை இடப்பெயர்கள், ஓர் ஆய்வு, காவடி சிந்து, குறுந்தொகை, புறநானூறு, வாடிவாசல். இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பகுபத உறுப்புகள், திருக்குறள். அடுத்து இயல் 4ல் தமிழக கல்வி வரலாறு, பிள்ளைக்கூடம். அடுத்து பிள்ளைக்கூடம். அடுத்து நற்றிணை. அடுத்து தொல்காப்பியம். அடுத்து சிறப்பு பாயிர உரை விளக்கம் பாடல். அடுத்து இதழாளர் பாரதி. அடுத்து படைப்பாக்க யுத்திகள் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்து இயல் 5ல் ஆனந்தரங்க நாட்குறிப்பு, சீராபுராணம், அகநானூறு, பிம்பம். அடுத்து
இயற்ற பழகலாம். இது வந்து இலக்கணத்தில் அடுத்த திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இயல் 6 பொறுத்த வரைக்கும் காலத்தை வென்ற கலை, அடுத்து ஆத்மானாம் கவிதைகள், அடுத்து குற்றால குறவஞ்சி, திருச்சாளல், இசைத்தமிழர் இருவர், ஏஆர் ரகுமானும் இளையராஜாவும். அடுத்து கலைச்சொல் வாக்கம் இலக்கணத்தை கொடுத்துருக்காங்க. அடுத்து இயல் 7 காற்றில் கலந்த பேராசை, புரட்சி கவி, பதிற்று 10, சிந்தனை பட்டிமன்றம். அடுத்து இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்கப்பெயர்கள். இயல் 8 வந்து தாகூரின் கடிதங்கள், ஒவ்வொரு புள்ளையும், அடுத்து தொலைந்து போனவர்கள், மனோன்மணியம், அடுத்து செல்வி. அடுத்து இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மெய்ப்பு திருத்த குறியீடுகள், அடுத்து திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இதான் வந்து 11th நியூ புக்கு ஜென்ரல். அடுத்து அட்வான்ஸ் தமிழ் பார்ப்போம்.